நாக்பூர்ல அழகான காலை பொழுது அமைஞ்சது. தன்வி குருவியும் தியா குருவியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தன்வி குருவி இப்படி சொல்லுச்சு. தியா, நான் எத்தனை நாள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உன்கிட்ட, அந்த காட்டு பக்கம் அதிகமா போகாத. ஏன்னா ஒரு வேட்டைக்காரன் நம்ம காட்டுக்குள்ள திரியிறான். அவன் எப்போ எந்த பறவை கிடைக்கும், எந்த விலங்குகள் கிடைக்கும் அடிச்சு தூக்கிட்டு போகலான்னு இருக்கான். நீ வேற அந்த காட்டுக்கே விளையாட போற தங்கம். எப்பவும் அம்மா உன் கூட பாதுகாப்புக்கு இருக்க முடியாது. இனிமே நீ அந்த காட்டு பக்கம் போகவே கூடாது. அம்மா சொன்னா கேளு. தன்வி அப்படி கடுமையா பேசினதுமே தியா குருவி சொல்லுச்சு. அம்மா, நீ என்னை இன்னும் சின்ன பொண்ணாவே நினைச்சிட்டு இருக்கம்மா. நானும் வளர்ந்துட்டேன். அந்த வேட்டைக்காரன் வந்தா அவனை ஒரே அடி, அவன் 4 அடிக்கு பறந்து போய் விழுந்துருவான். இதுக்கு போய் ஏமா பயப்படுறீங்க? அது நான் பிறந்து வளர்ந்த காடுமா. எனக்கு அந்த காட்டுல எந்த ஒரு பயமும் இல்லை. எந்த ஒரு விலங்கை பத்தியும் பயம் இல்லை, எந்த ஒரு மனுஷனை பத்தியும் பயம் இல்லை. நீங்க சும்மா பயப்படாதீங்கம்மா. அம்மாடி, என் பொண்ணு வளர்ந்துட்டா போலயே. என்னை விட அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாளே. இருந்தாலும் அந்த வேட்டைக்காரன் காட்டுக்குள்ளேயே அடிக்கடி சுத்துறதா கேள்விப்பட்டேன். நீ எதுக்கும் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, சரியா? குணால் கூட விளையாட போகும்போது கூட குணால் கூடவே இரு. எங்கேயும் தனியா போயிடாத. அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் காட்டுக்கும் போகணும். எதுக்கும் பயப்படவும் கூடாது, யார்கிட்டையும் போய் மாட்டிக்கிறவும் கூடாது, சரியா தங்கப்புள்ள? ராணிக்காகவும் குணால் காகத்துக்கு அதே மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஏண்டா, உன்னை பார்க்கவே என் பையனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. உன் மண்டைய பாருடா. இந்த வெயில்ல போய் அந்த காட்டுக்குள்ள சுத்தாதனா கேக்குறியா? எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு திரியிற. சொல்லு பேச்சும் கேட்க மாட்டேங்கிற. அந்த தியா கூட சேராதன்னு உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். எப்பா, எனக்கு அந்த தன்விய பிடிக்கவும் பிடிக்காது. நீ வேற அவ கூடயே போய் சேர்ந்துக்கிட்டு திரியிற. என்னத்த சொல்றது? அப்பா கிட்ட உனக்கு சொல்லி கொடுத்து சூடு வச்சாதான் சரிப்பட்டு வருவ. வர வர உன் கலரே போயிருச்சு பாரு. ராணிக்காக அப்படி சொல்லிட்டு தன்வி குருவிய பாக்குறதுக்காக போயிருச்சு. காலு இப்படி சொல்லிச்சு. தன்வி, இந்த காட்டுல ஒரு வேட்டைக்காரன் திரியிறான். உன் பொண்ணு வேற என் பையனையே எப்ப பார்த்தாலும் விளையாட கூப்பிட்டுட்டே போய்கிட்டு இருக்கா. 2 பேரும் மாட்டிக்க போறாங்க. நீ கொஞ்சம் பொண்ணுகிட்ட சொல்லி வை. காலு அண்ணா, நானும் தியா கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், அந்த காட்டு பக்கம் போகாதன்னு. என் பேச்ச அவ எங்க கேக்குறா? இதுல வேற உங்க பையன் குணால் மட்டும் சும்மா இருக்கிறானா? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து தியா விளையாடமா, தியா விளையாடமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நீங்க அங்கிட்டு கொஞ்சம் சொல்லி வைங்க. தன்விக்குருவி ஒரு ஐடியாவும் சொல்லிச்சு. காலு, ராணி, நம்ம அந்த வேட்டைக்காரனை அடக்கணும்னா நம்மளை விட பலசாலி யாராவது தான் தேவைப்படும். நம்ம வேணும்னா நம்ம காட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அந்த மகி கழுகு, அதுகிட்ட போய் உதவி கேட்கலாமா? அது இது வரைக்கும் நமக்கு எந்த உதவியும் செஞ்சது இல்லையே. அப்ப காலு இப்படி சொல்லுச்சு. யாரு? அந்த மகி கழுகா? அது இன்னைக்கு வரைக்கும் இந்த காட்டுல வாழுதுன்னு தான் பேரு. ஆனா என்னைக்காவது நம்ம கிட்ட பேசியிருக்கா, இல்ல ஏதாவது உதவி செஞ்சிருக்கா? அதுகிட்ட போய் எனக்கு உதவி செய்ய நீ எப்படி கேக்குறது? அது நம்மளையே கொத்தி சாப்பிட்றாதா? நான் வர மாட்டேப்பா கேட்க. அட ஆமா தன்வி, நானும் அந்த கழுக பார்த்திருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட மூஞ்ச கொடுத்து பேசினதே கிடையாது. அது நான் யாரோ நீ யாரோன்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அது எப்படி நமக்கு உதவி செய்யும்? அது தன்னை தானே பாதுகாத்துக்கிறோம், நமக்கு எப்படி உதவி செய்யும்? சரி, இருந்தாலும் நம்ம ஒரு நாள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அப்படி பறவைகள் எல்லாரும் அங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே தியாவும் குணாலும் அவங்க விளையாடுற இடத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து காட்டுல வேட்டைக்காரனும் வர ஆரம்பிச்சான். அவன் கையிலேயே பறவைகளை பிடிக்கிறதுக்காக ஒரு வலையும் வச்சிருந்தான். வச்சிருந்த வலையில தியாவும் குணாலும் மாட்டிக்கிட்டாங்க. அவன் இப்படி யோசிச்சான். ஆஹா, இந்த பறவைகளை கொண்டு போனா இதோட தாய் பறவைகள்லாம் நம்மளை தேடி தானா வந்துடும். ஒரே கல்லுல 2 மாங்காய். அப்படி யோசிக்கிட்டு வேட்டைக்காரன் பறவைகளை கொண்டு வீட்டுல போய் ஒரு கூண்டுல அடைச்சி வச்சுட்டான். தியாவும் குணாலும் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு போய் இருந்தாங்க. அவன் இந்த பறவைகள் மட்டும் இல்லாம கண்ணுல படுற எல்லா பறவைகளையுமே பிடிக்கிறதும் வில்ல வச்சு கொல்றதுமா இருந்தான். இத பார்த்துட்டு குழந்தைங்க பயந்தே போயிட்டாங்க. இந்த விஷயம் நம்ம காலு, ராணி அப்புறம் தன்வி குருவிக்குமே தெரிய வந்துச்சு. அவங்க அந்த கழுகு கிட்ட உதவி கேட்கறதுக்கு முடிவு பண்ணி அங்க போனாங்க. மகிக்கழுகோட குகை ஒரு காட்டுல உயரமான மலையில இருந்துச்சு. அங்க போயிட்டு ராணிக்காக இப்படி சொல்லுச்சு.
அ, மகி மகி கழுகு, என்னோட பையன் குணால ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டான். நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். ஏன்னா எங்களை விட பலசாலி இந்த காட்டுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும். எங்க குழந்தைங்கன்னா எங்களுக்கு உசுரு. அந்த குழந்தைங்களை எப்படியாவது நீங்க தான் எங்களுக்கு காப்பாத்தி கொடுக்கணும். தன்வி குருவி இப்படி சொல்லுச்சு. ஆமா மகி, என்னோட குழந்தை ரொம்பவே சின்ன பொண்ணு. அவளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த வேட்டைக்காரன் அவளை என்ன கொடுமைப்படுத்துறானோ எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என்னோட பொண்ணை நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும். இந்த காட்டுலயே எங்களை விட பலசாலி நீங்க தான். அதனாலதான் நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்க எப்படியாவது எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களோட குழந்தைங்களை காப்பாத்தி தரணும். அப்போ மகி கழுகு இப்படி சொல்லுச்சு. ஆ என்னோட காட்டுல என்னோட பறவைகளை பிடிக்கிறதுக்கு எந்த வேட்டைக்காரன் வந்தது? நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட பேசினது இல்லதான். ஏன்னா அது என்னோட சுபாவம். கழுகுகள் எப்பவுமே தனியாதான் இருக்கும். அதுக்காக என்னோட காட்டுல என்னோட உறவுகளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த வேட்டைக்காரனை நான் என்ன பண்ண போறேன்னு என் கூட வந்து பாருங்க. அப்படி சொல்லிட்டு பறவைகள் எல்லாருமே வேட்டைக்காரன் இருக்கிற அவனோட இடத்தை நோக்கி பறந்து போனாங்க. போன வேகத்திலேயே மகி கழுகு வேட்டைக்காரனை சுத்தி சுத்தி வளைச்சு பயங்கரமா கொத்த ஆரம்பிச்சது. வலி தாங்க முடியாத வேட்டைக்காரனும் ரொம்பவே பயந்து போய் கத்தவே ஆரம்பிச்சிட்டான். எல்லா இடத்துலயுமே பறந்து கொத்துனதுனால வேட்டைக்காரன் அங்கிருந்து ஓடி போயிட்டான். மகி கழுகு அந்த கூண்டை ஓபன் பண்ணி பறவைகளோட குட்டிகளை காப்பாத்திருச்சு. பறவைகள் எல்லாருமே மகிழ்ச்சியோட இருந்தாங்க. எல்லாரும் தங்களோட குட்டிய அரவணைச்சுக்கிட்டு தங்களோட கண்ணீராலையும் பாசத்தாலையும் கொஞ்சம் விளையாடினாங்க. இத பார்த்துட்டு மகிக்கழுகுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, ஒற்றுமையா செயல்பட்டோம்னா எந்த ஒரு ஆபத்துல இருந்தும் நம்மளை காப்பாத்திக்கலாம். இதுக்குதான் சொல்லுவாங்க, ஒற்றுமையே பலம்.